செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகநாதன் அவர்கள் டொரண்டோவில் இருந்து. இணைப்பில் இருக்கும் பாஸ்டர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம், இணைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் ஐயா. நீங்கள் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே தேவனே, நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர்கள். நாங்கள் உள்ளும் புறம்பும் ஆண்டவரே மேய்ச்சல்களை கண்டறிவோம். தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவராயிருக்கிறீர்கள் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தவங்களை வழிநடத்துகிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் ஜேசப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் வார்த்தையில உண்மை உள்ளவர் ஆண்டவராகி. தகப்பனே அப்பா, நாங்களும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க நீர் எங்களை கிருபை தரும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளாக வர ஆண்டவரே, அற்புதங்களும் அடையாளங்களும் உடைய வார்த்தையிலே வெளிப்பட நீங்க கிருபை பாராட்டுகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைகிலேனே, நான் தாழ்ச்சி அடைகிலேனே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைகிலேனே. யேசையா, தாழ்ச்சி அடைகிலேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடைகிலேனே. கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடைகிலேனே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைகிலேனே. யெசையா, தாழ்ச்சி அடைகிலேனே. ஆத்துமாவை தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகின்றீர். ஆத்துமாவை தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே யெசையா, பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடையேனே. யெசையா, தாழ்ச்சி அடையேனே. பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசு எனக்குண்டு பயப்படேனே. பயப்படேனே, நான் பயப்படேனே. எந்தன் நேசர் எனக்குண்டு பயப்படேனே. கோலும் தடியுமே தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. யெசையா, தாழ்ச்சி அடைகிலேனே. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடையேனே. நான் தாழ்ச்சி அடையேனே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் சங்கீதம் 57 ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க போகிறோம்.
தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். ஹalleluya. பாருங்கள் அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது. சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில். ஹalleluya. ஏதோ போய் அங்கே ஏதோ ஹோட்டல்லையோ அல்லது ஒரு ஒரு வசதியான இடத்திலே போய் ஒதுங்கி இருக்கவில்லை. ஹalleluya. அல்லது சந்தோஷமாக ஏதோ வெக்கேஷன் போற மாதிரியும் போகவில்லை. சவுலுக்கு பயந்து, இத்தனைக்கும் பாருங்கள் அங்கே சவுலே பயந்து கோலியாத்துக்கு அவன் பயப்பட்டு தன் அரண்மனையில் ஒதுங்கி இருக்கின்ற வேளையிலே இந்த சிறியவனாகிய தாவீது ஒரு கல்லினால் பாருங்கள் கோலியாத்தை முறியடித்தவன். அவ்வளவு வீரன். ஹalleluya. அவ்வளவு புத்திமான், அவ்வளவு வீரன். ஹalleluya. ஆனா அப்படிப்பட்டவன் ஏன் சவுலுக்கு பயப்பட வேண்டும்? ஒருவேளை மாமனாக இருந்தான் என்பதற்காக பயப்பட்டானா? அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். அபிஷேகம் பண்ணினவரை தான் தொடவே மாட்டேன்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு வைராக்கியம் பூண்டு அதை அப்படியே தொடர்ந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ தடவைகள் அங்கே சவுலை கொல்லுவதற்கு அவனுக்கு வழிகள் பாதைகள் இருந்தாலும் கூட அவன் சவுல் மேல கரம் போடவில்லை. ஹalleluya. ஆனபடினால் பாருங்கள் சவுலுக்கு தப்பியோடி, சவுலுக்கு பயந்து ஓடவில்லை, சவுலுக்கு தப்பியோடினான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஆனபடினால் தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுதென்று. ஹalleluya. யோபனுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய நண்பர்களினால் அவன் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஹalleluya. அது மட்டுமல்ல, சொந்த மனைவியினால் அங்கே மரித்து போ, உன்னை ஏன் உயிரோடு இருக்கிறாய் என்கிற அர்த்தத்திலே அவன் அங்கே தேவனை தூசித்து விட்டு அங்கே நீ மரித்து போன்னு சொல்லுகிற வேளையிலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் யாரையும் அங்கே தூசிக்கவில்லை, யாரையும் பகைக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அந்த சங்கீதம் அந்த யோபனுடைய புத்தகத்திலே பார்க்கின்ற வழியிலே எத்தனையோ குறைவுகள் வருகிறது என்று. ஹalleluya. அவனே சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வேதனையிலே தான் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கலாய்க்கிறேன் என்று. ஹalleluya. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, யோபனுடைய நிலைமையை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. அதுவரையும் பாருங்கள், எங்கே அந்த சகோதரர்கள் இருந்தார்களோ தெரியவில்லை. இவன் தேவனால் குணப்படுத்தப்பட்ட பின்பு அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரர்கள் எல்லாரும் வந்து அங்கே அவனுக்கு அங்கே எத்தனையோ காரியங்களை, ஹalleluya, அங்கே எத்தனையோ தங்கத்தை அவனுக்கு கொடுத்து அவனோடு கூட இருக்கிறார்கள். அப்பொழுதும் பாருங்கள், அங்கே யோபு அந்த இடத்துல குறை சொல்லவில்லை. ஹalleluya. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள் என்று கூட கேட்கவில்லை, அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஹalleluya. அதே போல அங்கே யோபுக்கு இன்னொரு மனைவி இருக்கவில்லை. ஏனென்றால் அவனே சொல்லுகிறான், ஹalleluya, அங்கே முகாந்திரம் இல்லாமல் மற்றவர்களுடைய காரியத்திலே ஏதாவது தவறு செய்தால் தன்னுடைய மனைவி அங்கே மாவரைப்பாளாக சொல்லி சொல்லப்படுகிறது. ஹalleluya. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் அதே மனைவிக்குத்தான் அவன் மற்ற அங்கே பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறான். ஹalleluya. அதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். ஹalleluya. பாருங்கள், சங்கீதம் 15ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்திலும் ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அழகாக அங்கே விவரித்து காண்பிக்கிறது. ஹalleluya. அதே ஒரே சாராம்சம் தான், ஆனா வித்தியாசமான கோணத்திலே அங்கே அந்த சங்கீதக்காரன் அந்த 15ஆம் அதிகாரத்தையும் 24ஆம் அதிகாரத்தையும் அங்கே அவன் வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹalleluya. பாருங்கள், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, ஹalleluya, வாயிலே ஒன்றும் உள்ளத்திலே ஒன்றும் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் கூட சொல்லுகிறான், தன்னுடைய வார்த்தைகள் நய வசனம் உள்ளதாயிராமல், மற்றவர்களை மயக்குகிறதாயிராமல், ஹalleluya, அங்கே தேவனுடைய வார்த்தையை தான் உத்தமமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன் சொல்லி அங்கே பவுல் கூட சொல்லுகிறார். ஹalleluya.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சங்கீதம் அப்படியாய் சொல்லி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. 24ஆம் அதிகாரம் சேம் மீனிங் தான். அதனுடைய திரும்ப நாங்கள் இந்த 57ஆவது சங்கீதத்துக்கு வருகின்ற வேளையிலே அவன் சவுலுக்கு தப்பியோடி அங்கே கெபியிலே ஒதுங்குகை. ஹல்லேலூயா. கெபி என்று சொல்லுகின்ற வேளையிலே அவனே ஒரு தடவை சொல்லுகிறான், அங்கே ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் வந்து அவன் தான் மேய்க்கின்ற அந்த ஆடுகளை கவ்விக்கொள்ளுகின்ற வேளையிலே அவன் அந்த சிங்கத்தையும் கரடியையும் அங்கே வாயை கிழித்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு தடவை தாவீதினுடைய ஆட்களை கெபியிலே ஒரு சிங்கம் படுத்திருந்த வேளையிலே அந்த சிங்கத்தை கொல்லுகிறது குறித்து அந்த கெபியினுடைய அந்த அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். அது இப்ப கெபின்னு சொல்லுகிற வேளையில் ஒரு இருளான ஒரு இடம். ஹல்லேலூயா. அங்கே மிகவும் சுத்தமற்ற இடம், மிகவும் பயங்கரமான இடம். அதுல மிருகங்கள் கூடியிருக்கிறார்களோ என்ன இருக்கிறதோ என்பது தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையில, ஹல்லேலூயா, அந்த சூழ்நிலையிலே அவன் அங்கே ஒரு தனிமை நேரம், ஒருவரும் அவனோடு கூட இல்லை. ஆனால் பாருங்கள், அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அப்படினால்தான் அங்கே சங்கீதம் 23 அவன் சொல்லுகிறான், மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நெருக்கமான சூழ்நிலைகளிலே கடக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் ஹல்லேலூயா ஒன்று மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் அங்கே பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவன் அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் மது செட்டுகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் அவனுக்குள்ளே தெரிகிறது இந்த விக்கிரங்கள் ஒரு தடவை ஒரு முறை கடந்தே போகும் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 116 சொல்லப்படுகிறது, விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனை விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், தாவீது ஒரு விசுவாசத்தின் வீரர். ஹல்லேலூயா. தேவனிலே அவன் தன்னுடைய முழு நம்பிக்கையும் அங்கே தேவன் பேரிலே சார்ந்திருக்கின்ற ஒரு தேவ மனுஷன். அப்படினால் தான் அவன் சொல்லுகிறான், இந்த விக்கிரகங்கள் என்னை விட்டு போகும் மட்டும், இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போகும் மட்டும், ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே மாறும் மட்டும், ஹல்லேலூயா, உமது செட்டுகளின் நிழலிலே நான் வந்தடைவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 கூட சொல்லப்படுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் எந்த அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன், யாக்கோபின் தேவன் எந்த அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலம், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. பாடுங்கள், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றீர், நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, பாசும் புல்வெளியில் என்னை மேய்க்கின்றீர்,
அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கின்றீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கின்றீர். வலப்புறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், அவன் சொல்லுகிறான், செட்டுகளின் நிழல்லே வந்து அடைவேன். அடுத்த வார்த்தை பாருங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், வேறு யாரையும் சொல்லி கூப்பிடவில்லை. அவன் சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவர் தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தாவீது சொல்லுவது போல நாங்களும் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். தேவனாகிய உன்னதமான தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக அவர் செய்து முடிப்பார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். பாருங்கள், வேதத்தை அடிக்கடி நான் சொல்லுகின்ற காரியம், வேதத்திலே வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சம்பவங்களையும் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். பொருளாதார சிக்கல்ல போய் கொண்டிருக்கிறீர்களா? அதற்குரிய வார்த்தைகள் உண்டு, அதற்குரிய பின்னணியும் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்கள், எலியாவிடத்திலே அங்கே ஒரு விதவியானவள் வருகிறாள். ஹல்லேலூயா. அங்கே அவளிடத்திலே பார்க்கின்றவளே, அவள் 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எதற்காக? அங்கே தான் அந்த ஒருவேளை சாப்பாட்டை செய்து தானும் மகனும் சாப்பிட்டு அதற்கு பிற்பாடு செத்து போவோம் என்பது அவளுடைய அறிக்கையா இருக்கிறது. ஆனால் எலியா சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அங்கே எண்ணெயும் மாவும் ஒருபோதும் குறைந்து போவதில்லை, முதலாவது அடியை செய்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அப்படி அந்த சம்பவங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எலியாவுக்கு அப்படி செய்தீரே, எனக்கு நீர் அப்படித்தான் செய்ய வேண்டும். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அன்புக்குரியவர்களே, அங்கே அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் ஜீவ புத்தகம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் நமக்காக திருஷ்டாந்தமாக தேவ மனுஷர்களை குறித்த குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறது. இது ஒரு சாதாரண சம்பவங்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிறீர்களா? வியாதி படுக்கையில இருக்கிறீர்களா? எத்தனையோ சம்பவங்கள் அங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஹல்லேலூயா, அதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கை, இப்படி என்று சொல்லி அங்கே சுகமடைந்தவர்களுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் பாருங்கள், சிறு வயதிலே பிறக்கின்ற வேளையிலே அவனுக்கு ஹோல் இந்த ஹார்ட் இருந்தது. ஹல்லேலூயா. டாக்டர் சொன்ன காரியம் இது வர வர பெருக்கும் என்று நான் அதை இமேஜின் பண்ணி கூட பார்க்கவில்லை. ஆனா அவர்கள் சொன்னது, இப்படியே பெருத்து 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 12 வயசுலயே அதுக்கு முன்பாக சர்ஜரி பண்ணாவிட்டால் அங்கே அவன் இந்த பூமியில வாழ முடியாது என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், கிட்டத்தட்ட 7 வயசு 8 வயசு, எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஆனா அதுக்கு முதல் நாளிலே டாக்டர் சொன்ன ரிப்போர்ட், ஒருவேளை இந்த சர்ஜரி சக்சஸ் ஆகாமல் விட்டால் பரலைஸ் ஆகலாம், அல்லது ஒரு வெஜிடபிள் போல மாறலாம். ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேத வசனம் தான். ஹல்லேலூயா. அந்த வெயிட்டிங் ரூமிலே அவனுக்கு சர்ஜரி நடக்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, இருதயம் முழுவதும் பயம், இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு அதிகாரமா எடுத்து எடுத்து உரத்து அங்கே சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வார்த்தைகளை நான் சொல்லி சொல்லி, ஆண்டவரே, இப்படி நீர் செய்கிறீர், இப்படி நீர் செய்கிறீர். ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரியவர்களே, அந்த 4 மணி நேரத்தில் ஹார்ட்டை நிப்பாட்டி அந்த சர்ஜரி பண்ணினார்கள். டாக்டர் வந்து சொன்னார், அது சிறிய கோல் அல்ல, ஒரு டென்னிஸ் போல் அளவு கோலாக இருந்தது என்று. ஹல்லேலூயா. அதை பிக்ஸ் பண்ணார். இன்று வரைக்கும் அற்புத விதமாக சுகத்தோடு இருக்கிறார். அப்படினால் எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா, எங்களுடைய மிகுந்த தைரியத்துக்கு எதுவான அந்த விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தைரியத்தோடு ஆண்டவரை விசுவாசிப்பது தைரியம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருப்பது தைரியம். விசுவாச வார்த்தைகளை சொல்லுவது தைரியம். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பது
தைரியம். ஹலே லூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் அங்கே பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஹலே லூயா. பாருங்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் மனுஷரா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், எந்த சத்ருவாவும் இருக்கலாம். ஹாலே லூயா. ஆனபடினால் அவன் நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹாலே லூயா. இன்னும் சங்கீதம் 128 கூட சொல்லப்படுகிறது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வரும். ஹாலே லூயா. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடுதான் அவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். முதல் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பாசிட்டிவாக வெளிவர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாருங்கள், நெகட்டிவான காரியங்களை பேசக்கூடாது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் கொஞ்சம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட முற்றுமாக அவர்கள் அறியவில்லை, அஞ்ஞானிகளாத்தான் இருக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரியோடு நான் பேசுகின்ற வழியிலே அவள் சொன்னாள், இன்றைக்கு காலையில கூட அந்த சாட்சியை நான் சொன்னேன். காலையில் அஞ்ஞானி, தேவனை இன்னும் அறியவில்லை. ஆனால் பாருங்கள், அவர் தன்னுடைய ஒரு 3 பிள்ளைகளும் ஒரு வயசுதான் வித்தியாசமா இருந்தார்கள். அந்த மூத்த மகள் நான் நினைக்கிறேன் 2வது தரம் எடுக்கைகளை அந்த பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக அட்வான்ஸ் லெவல் எடுத்தார்கள். அப்பொழுது அவளுடைய கூட படித்தவர்களா இல்ல வேறு ஒருவர் யாரா ஒருவர் தெரியல, அவர்கள் இந்த அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட் வரப்போகின்ற வழியிலே அட்வான்ஸ் லெவல் வரப்போகிறதே சொல்லி சொல்லுகின்ற வழியில வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. வர வேணுமே, அதாவது ரிசல்ட் நல்லா வர வேணுமே என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர் சொல்லுவாளாம், இல்லை அது வரும் நல்லதா வரும் சொல்லி. ஹலே லூயா. நீங்களும் சொல்லுங்கள், வரும் பொருளாதார பிரச்சனை நல்ல தீர்வு வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லதாய் வரும். ஹலே லூயா. நீங்க சொல்ல தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹாலே லூயா. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஹாலே லூயா. ஆனபடினால் பாருங்கள், அப்படி சொல்லி அந்த 3 பிள்ளைகளும் அட்வான்ஸ்ல பாஸ் பண்ணி இந்த 3 பிள்ளைகளும் இப்போ என்ஜினியர்ஸா இருக்கிறார்கள். ஹாலே லூயா. இப்பொழுதும் அந்த மகன் சொல்லுவானாம், அந்த வர வேணுமே என்ற சொன்ன ஆண்டியோட பாருங்க, அவர்கள் அஞ்ஞானிகள். ஆனா அந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில வாயிலிருந்து வருகிறது என்ன? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹாலே லூயா. விசுவாசித்தே நானபடியா பேசுகிறேன். ஹாலே லூயா. பிரஷர் வருகின்ற வேளையிலே இல்லாத நெகட்டிவ்களை பேசுவது அல்ல. ஹாலே லூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு உதாரணம், நான் அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம். போன வருஷத்திலே நான் ஸ்ரீலங்கா போக வேண்டும் என்று இருந்தேன். எப்படியோ போக வேண்டும் என்று இருந்தேன். அப்படியே அது எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரியிடம் தான் சொல்லுகின்ற வழியில, நீங்க போகக்கூடாது, எப்படி நீங்க போவீங்க, இங்க பொறுப்பு இருக்குது, அது இருக்குன்னு சொன்னார். அதே போல என்னுடைய ஒரு சகோதரனும் அவரும் சொன்னார், இதெல்லாம் நான் நம்பலாது, வந்த பிறகுதான் தெரியும்னு சொன்னார். அப்படியே நான் போகவில்லை. அன்புக்குரியவர், இந்த வருஷத்திலும் அவர்கள் எப்படியோ கேள்விப்பட்டு விட்டார்கள். இன்னும் பாருங்கள், நாட்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிற, ஆனால் கட்டாயம் போவேன். ஆனப்படினால் பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகிறது, வசனம் மேற்கொண்டது. ஹாலே லூயா. வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றும், வார்த்தைகள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும், வார்த்தைகள் பிள்ளைகளுடைய தடைகளை மேற்கொள்ளும், வார்த்தைகள் பொருளாதார நிலையை சீர் செய்யும். ஹாலே லூயா. வார்த்தைகள் கடனை மாற்றும். ஹாலே லூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், அப்பொழுதுதான் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறான். முதலாவது காரியம் விசுவாச வார்த்தைகள். ஹாலே லூயா. ஆண்டவரிலே தான் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் அதை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஹாலே லூயா. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அதுக்கு பிற்பாடுதான் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய பிரச்சனையை. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீமை இறைக்கிறவனுடைய புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டியமாயிருக்கிறது. ஹாலே லூயா. அதுக்கு பிற்பாடு அவன் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி, ஹாலே லூயா, அங்கே 7வது வசனத்திலே சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிற தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஹாலே லூயா. சூழ்நிலைகள் மத்தியில நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஹாலே லூயா, தேவனை துதித்து பாடுவதா, தேவனுக்கு நன்றி சொல்லுவதா. ஹாலே லூயா.
அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 102 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அவர் அந்த குறித்த நேரத்துல செய்து முடிப்பார். நெருக்கங்கள் மத்தியிலே நெருங்கி போக அல்லது நொறுங்கி போக தேவன் விட மாட்டார். நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை கர்த்தர் நம்மை அங்கே திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பேதுரு அங்கே பேதுரும் அவனுடைய கூட்டாளிகளும் அதற்கு முன்பாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவர்களாய் உங்களை விடையன் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அங்கே ஒரு சில நாட்கள் வந்து 40 நாட்கள் வந்து அங்கே ஒரு சில காரியங்களை அங்கே விவரித்து காண்பிக்கிறான். ஒரு கட்டத்துல பாருங்கள், ஆண்டவரை காணவில்லை. அப்படின்னா பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் என்ன செய்கிறார்கள்? மீன் பிடிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லலாம், மீன் பிடிக்க போறார், அதாவது பழைய வேலைக்கே நான் போகிறேன். ஹல்லேலூயா. டிப்ரெஷன், அவரை காணவில்லை. ஆனால் அவர்கள் கூட்டாளிகளும் என்ன செய்கிறார்கள்? நாங்களும் உங்களோட கூட வருகிறோம் சொல்லிவிட்டு போய் பாருங்கள், மீன்களை பிடிக்க போகிறார்கள். ஆனா மீன்கள் வலையிலே பிடிபடவில்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கரினை போட்டு அங்கே மீனை வைத்து அப்பத்தையும் வைத்து வாருங்கள் சாப்பிட வாருங்கள் கூப்பிடுகிறார். கம் அண்ட் ஈட். ஹல்லேலூயா. அப்படின்னா எங்களுடைய ஆண்டவர் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படியே ஆண்டவரிடத்தை பாருங்கள், தாவீது செய்த ஒரு காரியம், ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரை துதிக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை! என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது ஆண்டவரே, தீய இறைக்கிற மனுபுத்திரர்களுடைய கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டியமாயிருக்கிறது. என் கால்களுக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் ஆண்டவரே. என் ஆத்துமா தொய்ந்து போயிட்டு எனக்கு முன்பாக குழிகளை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள். இப்படி எல்லாம் சொல்லுகிறான் தன்னுடைய சூழ்நிலை. அதுக்கு பிற்பாடு அவன் சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. எதற்கு ஆயத்தமா இருக்கிறது? அவர்களோட சண்டை போடுவதற்கா? இல்லை, ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்கு. அனுபவித்த சொல்லுகிறான், என் மகிமையே விழி, வீணியே சுர மண்டலமே விழியுங்கள், அதிகாலையில விழித்துக் கொள்ளுங்கள், அதிகாலையில் எழும்புங்கள். ஹல்லேலூயா. இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இன்றைய காலையில கூட தேவன் என்னோட பேசினார் ஒரு காரியத்தை. இந்த சோம்பேறிகள் எல்லாம் புத்தி உள்ளவர்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அந்த சோம்பல் மட்டும் இல்லை என்றால் அவருடைய புத்தியை சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. அந்த கோல்கேட்டுக்கு யாரோ நிருபர் கேட்ட வேளையிலே அவர் சொல்வாராம், தன்னுடைய வேலையை சோம்பேறிட்ட கொடுத்தா அவனுக்கு தான் தெரியும் எப்படி ஷார்ட் கட்டா இதை முடிக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி குறுக்கு வழியில இந்த காரியத்தை ஐடியாக்களை போட்டு செய்யலாம். ஏன்னா அவனுக்கு சோம்பேறிய அதை செய்துட்டு ஓடி போய் படுக்கலாம் என்று யோசிப்பான். அந்த சோம்பேறித்தனம் மட்டும் இல்லை என்று சொல்லிச்சால் அவனுடைய புத்தியை எட்டி பிடிக்க முடியாது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சோம்பல் தனத்தை தூக்கி எறியுங்கள், அதிகாலையில் எழும்புங்கள், ஆண்டவரிடத்திலே வார்த்தைகளை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா. ஜெப பட்டியல் இல்ல. தேவன் வந்து பாருங்கள், இந்த குரோசரி ஸ்டோர்ல அந்த அந்த குரோசரி ஸ்டாஃபுக்கு கொடுக்குற அந்த பட்டியல் கொடுக்குற அந்த ஸ்டாஃப் போல இல்லை. இதை செய்யும் அதை செய்யும். சில பேர் ஜெபமா தான், இதை செய்யும் அதை செய்யும், இதை செய்யும் அதை. ஒரு வார்த்தை தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனபடி அன்புக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை ஆராதியுங்கள். அங்கே தாவீது துதித்து ஆராதித்தது போல. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பெரியந்தம், உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தர்களும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய போதும். எங்கள் அப்பா இயேசப்பா, நீர் எங்களுக்கு நேசர், எங்களுக்கு ஆண்டவர் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் அருளுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, எங்களுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு எதிரடியாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தினங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு ஆண்டவர் எங்களுக்காக வெற்றி சிறந்ததற்காக சோத்திரம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து, ஹல்லேலூயா, தரித்திரம் குலைக்கப்பட்டது, பிள்ளைகளுடைய தடைகள் குலைக்கப்பட்டது, பிள்ளைகளுக்குரிய வியாதிகள் குலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நிந்தைகள் அவமானங்கள் குலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரே பொருளாதார சிக்கல்கள் குலைக்கப்பட்டது. ஆண்டவரே கடன்கள் குலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. God bless you too. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தீங்க. சங்கீதம் 57 சங்கீதத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கையில் நிச்சயமாக அவர் சவுலுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயந்தார். அவர் அபிஷேகம் பண்ணின மீது கை போட மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட உறுதி கொண்டவர் தான் தாவீது. தேவனுக்கு பயப்படுற மனுஷன் இதயத்துக்கு ஏற்றவர், விசுவாசத்தில் அறிக்கவன் சூழ்நிலை ஜெயித்து வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜெயித்ததை உங்களோட சாட்சியம் நமக்கு சொல்லி வார்த்தையின் வெளிச்சத்தை அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்டோம் கர்த்தருடைய வெளிச்சத்தை. நன்றி பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரை தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங் டே பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பை.